வண்டர்பா ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்களோட தயாரிப்பில் அசுரன் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் பவிஷ் அனிகா இவர்களுடைய நடிப்பில் நிலவுக்கு என்மேல் எனி கோபம் இந்த படம் வந்து February 21 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறது. ஸோ என்னதான் நம்ம படம் ப்ரெஸ் மீட் அப்படிலாம் மீட் பண்ணா கூட ஒரு பர்சனலா மீட் பண்ணும்போது நீங்க கேட்குற கேள்வியா இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மலா ஃபன்னா ஜாலியா எப்பயுமே இருந்திருக்கு எனக்கு. இன்னைக்கும் அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹேட் குட் ஃபுட் அண்ட் கம்ஃபர்டபுள். ஸோ வில் ஸ்டார்ட் த கொஸ்டின்ஸுங்க. ஹாய் ஆதி, வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஈரம் படத்துக்கு அப்புறம் சேம் டைரக்டர் கூட சப்தம் ஒர்க் பண்றீங்க. ஸோ சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஈரம் என்னோட 2வது படம். அறிவு சாரோட ஒர்க் பண்ணப்போ வந்து ரொம்ப புதுசா அவரோட தாட் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வாட்டி ஒர்க் பண்ணும்போது ஒரு புரிதல் 2 பேருக்குள்ள இருந்தது ஆல்ரெடி. ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஓகே அவர் இப்படிதான் யோசிப்பாரு, அவர் ஒரு ஷாட் வந்து பல விதமா நம்ம வந்து அதை எமோட் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கிறப்பதான் அவர் என்ன எதிர்பார்க்கறான்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ செகண்ட் படத்துக்கு எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ன்றது அதிகமாகும். பிளஸ் அவரோட விஷுவல் சென்ஸா இருக்கட்டும், அவரோட மேக்கிங்கோட அந்த நுணுக்கங்கள், டீடைல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணுவாரு. ஸோ ஐ தரவ்லி ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் பண்றது அவரோட. வழக்கமா எல்லா படங்கள்லயும் ஹீரோயினோட நெருக்கமான காட்சிகள் இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்டில் வரும். சப்தம் படத்துல மட்டுமே எப்பவுமே அந்த வவ்வால் கூட நீங்க இருக்கிறது இது மாதிரி தான் இருக்கு. சிம்ரன், லைலா, லட்சுமி மேனன் இருந்தும் அவங்கள எந்த ப்ரெஸ் மீட்லையும் நாங்கள் பார்க்க முடியல. என்ன காரணம்? இந்த படத்துல அவங்களோட பங்கு என்ன? உங்களுக்கு அவங்களோட காம்பினேஷன்ல என்னென்ன காட்சிகள் இருக்கு? லக்ஷ்மி மேனனும் நானும் ரொம்ப நெருக்கமா இருப்போம் இந்த படத்துல. பட் அது ஒரு மென்டல் ரீதியா இருக்கும். பிசிக்கலா வந்து அந்த மாதிரி ஒரு காட்சி இந்த படத்துக்கு தேவைப்படலண்ணே. ஸோ அவங்களோட பங்களிப்பு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு கேரக்டருமே, சிம்ரன் அவங்களோட கேரக்டர் இருக்கட்டும், லைலா அவங்களோட கேரக்டர், பிளஸ் லக்ஷ்மி மேனன், கிங்ஸ்லி, ராஜீவ் மேனன் சார், MS பாஸ்கர் சார், எல்லாரோட கேரக்டர்ஸும் வந்து அறிவு சார் எப்பயுமே வந்துட்டு ஒரு அழகான ஒரு பிகினிங், ஒரு ஃபினிஷிங், அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அண்டர்லைன்ன்றது எப்பயுமே பண்ணுவார் அவரு. அந்த மாதிரி படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது அந்த ஒரு லவ்வை நோக்கி போற ஒரு படம் கிடையாது. ஆனா லவ் இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். ஸோ இப்ப ஆஃபீஸ்ல ஒரு லவ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொலீக நம்ம லவ் பண்ணும்போது அங்க போயிட்டு நம்ம சினிமால பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன்ல நம்மளுக்கு அவங்கள பிடிக்கும்ன்ற விஷயம் நம்ம கன்வே பண்ணுவோம். 2 பேருமே நம்மளோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்கா அழகான ஒரு லவ் கண்டிப்பா அதுல இருக்கும். பிசிக்கலா ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படத்துல வர மாதிரி இந்த படத்துக்கு தேவைப்படல. ஆதி, ஹாய். ஹாய் சார். ஹாய். ஈரம், அரவான், மரகத நாணயம் நிறைய அழகான படங்கள் தமிழ்ல பண்ணிருக்கீங்க. பட் தெலுங்குல நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியா இருக்கு. வருஷத்துக்கு 2 படம் 3 படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் தமிழ்ல மட்டும் கேப், நிறைய படங்கள் பண்ணல? அப்படியாங்க? நான் பார்க்கவே இல்லையே. ஐ டென்ட் see that. எனக்கு தெலுங்கு, தமிழ் அப்படின்னு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் பார்த்ததில்லை. மேபி எனக்கு அந்த கால்குலேஷன் நான் பண்ணவே இல்லை. ஒரு கதை சொல்ல வரும்போது எந்த மொழியில சொல்றாங்கன்றதோட கதை எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் தான் இருந்து. ஒரு கதை சொல்லும்போது எவ்வளவு உண்மையா அந்த கதையை சொல்றாரு, அது எந்த மொழியில இருந்தாலும் அந்த மொழி நம்ம தெரிஞ்சிருந்ததுன்னா அது வந்து பிடிக்கும் எனக்கு. ஸோ வீடு இங்கே தான், கல்யாணம் இங்கே தான் பண்ணேன், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே இங்கே தான், ஃபியூச்சர் கூட இங்கே தான். அங்கேருந்து ஹிந்திலேருந்தோ இல்லை தெலுங்குலேருந்து படங்கள் வரபோது அது நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. பட் தமிழில் வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்கு பாலாஜி. ஸோ மரகத நாணயம் 2 இருக்கு, அதுக்கப்புறம் டிஸ்கோன் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுது, தென் சப்தம். ஐ திங்க் திஸ் இயர் வில் பி ஃபுல். அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேன்ல, அது கண்டிப்பா நடக்கும்னு தோணுது எனக்கு. கண்டிப்பா நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அண்ட் ஈரம் அறிவழகனோட 2வது படம் ஒர்க் பண்ணீங்க. அண்ட் ஆஃப்டர் லாங் பிரேக் 10 இயர்ஸ் கழிச்சு இந்த படம். ஸோ உங்க டைரக்டர் எப்படி பாக்குறீங்க? அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த செட்ல அந்த மீண்டும் ஈரம் டீமோட? எனக்கு ஈரம் அறிவு சார் வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் we always been great friends. அது 2 பேருமே வந்து படம் பண்ணல, ஆனா ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட்ன்றது இருந்துகிட்டே இருந்தது.
நிறைய படங்கள் நடுவில் பேசுவோம் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் படம்ன்றது நாங்கள் 2 பேரும் மட்டும் நினைச்சா பார்த்தாது இல்லை, ஒரு டீம் ஒன்று வரணும் அதுக்கு. ஸோ இந்த படத்தை கரெக்டாக அது அமைஞ்சது. அண்ட் ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய படங்கள் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கு. அது கடவுள் புண்ணியத்துல ஐ திங்க் இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐல் பி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அருவி சார் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், பிகாஸ் எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் மேக்கர். படம் ஹிட்டு நல்லா இருக்கு, அது பக்கத்துல வைக்கலாங்க. ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆளு எவ்வளவு அவர் பர்சனல் லைஃபை விட்டுட்டு ஒரு படத்துக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னும் போது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி படங்களை நம்மளும் பங்கா இருக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த படத்துல வந்து சவுண்ட் இன்ஜினியரா நடிச்சிருக்கீங்க, இங்க சவுண்ட் இன்ஜினியரா நடிச்சிருக்கீங்க. அந்த சவுண்ட் அனுபவங்கள் எப்படி இருக்கு? சவுண்ட் இன்ஜினியர் பற்றி உங்களோட கருத்து என்ன? சார் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் சார். அதாவது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். அந்த பூம் ராடு ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சவுண்ட் இன்ஜினியர் மாதிரி தான் இருக்கும். அது படத்துல கூட ஒரு டயலாக் இருக்கும். யார் சார் ஏதோ எக்ஸிபிஷனுக்கு ஏதோ ஈவெண்ட்டுக்கு ஏதோ சவுண்டு கொண்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேரக்டர். பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ன்றது புது கேரக்டர் சார். அந்த கேரக்டர் வந்துட்டு இந்தியன் சினிமால இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஆனா உண்மையிலேயே வந்துட்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பிரிட்டோட லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் பிளே பண்ணியிருக்கேன். அது கேட்டப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணுவோம் நம்ம ஆக்டர்ஸா. ஒரு புதுசா யாருமே பிளே பண்ணாத ஒரு ரோல் பிளே பண்ணும்போது அது ஒர்க் பண்ணும்போதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். பிளஸ் அறிவு சார் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அதுக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப எனக்கும் புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது சரிங்கள பாலகிருஷ்ணா கூட அகண்டா 2 நடிக்கிறீங்க. அவர் இந்த படத்தை பத்தி எல்லாம் பேசினாரா? அவரோட இது எப்படி? அவர் பார்த்தாருங்க, ட்ரெய்லர் பார்த்தாரு, சூப்பர்கா வந்து அப்படின்னாரு. 2வது வாட்டி திருப்பியும் போட்டு பார்த்தாரு. ஸோ அந்த படத்துல அந்த பேட்கான பங்களிப்பு என்ன பண்ணுது அந்த பேட், அந்த கான்செப்ட் பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐ திங்க் தெலுங்குல கூட ரிலீஸ் ஆகுது படம். அவரையும் பார்க்க வைக்கணும்னு ஆசையா இருக்கு. பார்த்தாருன்னா சூப்பர். அது சார், நீங்க வந்து நிறைய படத்துல ஹீரோ நடிச்சிருக்கீங்க. ஆனா சில படத்துல இருந்து நெகட்டிவ் ரோல் அண்ட் வில்லன் கேரக்டர் பண்றீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? கேமரா முன்னாடி நிக்கிறது பிடிச்சிருக்கு. இல்ல ஆக்சுவலா என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோ பெரிய ஹீரோ கூட எனக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலும் சரி வில்லன் ரோல் கொடுத்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு இல்ல என்ன சிம்பிளுங்க. இப்ப நீங்க நல்லவரு, நான் கெட்டவன் வச்சுக்கோங்களேன். சும்மா கெட்டவனுக்கு வந்து அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நல்லவன் வந்துட்டு பிரின்சிபல்ஸோட வாழ்வான். ஸோ பிரின்சிபல்ஸோட வாழ்றது வந்து நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம். ஒரு ஹீரோவா பண்ணும்போது அதுக்கான ஒரு அதாவது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். கெட்டவனுக்கு அந்த ஒரு பவுண்டரியே இருக்காது. அவன் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரா பார்க்கும்போது வில்லன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பதில் வரலையே சார். என்ன பதில்? அதானே வில்லன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இப்ப 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க. ஹீரோவும் வில்லன் மாதிரி தானே இருக்கிறாரு. பல பேர் வந்து படம் தானே வருது. ஐ திங்க் அப்படி இருந்தாதான் பிடிக்குது இல்லைங்க எல்லாருக்குமே. ஸோ என்ன பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். எத்தனை இன்டர்வியூ நீங்க பண்ணிருக்கீங்க? உங்களை எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க? ஆனா லாஸ்டா இப்ப உங்க ஒய்ஃப் உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க. அதுல கூட ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. எப்படி இருந்தது அவங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் டு நிக்கி. கேட்டேன் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் இன்னும் தேவைப்படுது படத்துக்கு, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும் அப்படின் போது ஒரு ஐடியா வந்தது. நிக்கி ஒருவேளை நீ இன்டர்வியூ பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட கேட்கல, இமீடியட்டா பண்ணலாமே, எந்த சேனலுக்கு பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பிஆர் டீம் அவங்களுக்கு சொல்லி அவங்க ஒரு அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஹர். அவங்க பேயை பத்தி கேட்கும் போது நீங்க ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்க, அவங்க வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அந்த டைம் எப்படி இருந்தது? பயமா இருந்தது. அதாவது பிரஸ் மீட்ல உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த கொஸ்டின் கேட்டு நான் பதில் சொன்னது. வீட்டுல நிக்கிக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சது. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பேய் என்ன நம்பிக்கை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் பேயா அப்படின்னாங்க. இல்லம்மா அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொன்னதுக்கப்புறம் ஓகே ஓகே. இப்ப நீங்க நடிச்ச படம் எல்லாருமே சிறப்பாக தான் நடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் அரவான், மிருகம் இந்த 2மே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள். உங்க ரோல் அரவான், மிருகம் 2மே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான இன்னைக்கு மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். அது இதுல வந்து இது 2வது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா? அந்த மிருகம் 2 கூட அது மாதிரி வர்றதா கூட ஒரு செய்தியா யூகமானு தெரியல ஒன்று வந்தது. இல்லைங்க, அது 2 விதமா பார்க்கலாம் சார். அதாவது செகண்ட் பார்ட் பண்ணா கமர்ஷியலா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது, அது உண்மை. அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம 2வது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலா நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும். ஆனா நல்ல கதை இல்லாம போகும்போது அது ஃபர்ஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு. மிருகம் வந்தாங்க சொன்னாங்க, பட்
அதில் அந்த ஒரு பலம், ஒரு ஆனஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. அதனால நான் பண்ணல. வேற யாரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா பண்ணிக்கலாங்க, உங்க இஷ்டம், ப்ரொடியூசரா அது உங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. உங்க பிரதர் கூட நீங்க ஒரு படம் பண்ணீங்க, யாவரும் நான் காக்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன இருக்கா, இல்ல அதுக்கப்புறம் உங்க டிராவல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? பிரதர் இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. அவர் வந்து கதை கேட்டேன்னா ஒரு ஆடியன்ஸா கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவர் திருப்பி நடிக்க கூப்பிட்டா கண்டிப்பா போவேன். எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு நடிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சோலாவா கதை கேட்பீங்க, இப்போ வந்து உங்க வைஃப் கூட சேர்ந்து கேட்பீங்களா? லவ் ஸ்டோரி ஏதாவது உண்டா? இல்லைங்க, அவங்க ப்ரொஃபஷனலா வந்துட்டு எங்களோட வெரி இண்டிபெண்டன்ட். பட் ஒப்பீனியன் கேட்கறது உண்டு. ஒரு விஷயம் நம்ம கதையா கேட்கும்போது அவங்க கிட்ட சும்மா ஜென்ரலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்போம்ல, அந்த மாதிரி சொல்றது உண்டு. அவங்க ஒப்பீனியன் அவங்க கொடுக்கறது உண்டு. பட் டிசிஷன் மேக்கிங்ன்றது நான் மட்டும் தான் பண்ணுவேன். ஆதி, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி கங்க்ராட்ஸ் as well. Thank you. இந்த பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஃபேமஸா. யாரையாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? யாரோடதாவது அடாப்ட் பண்ணிருக்கீங்களா கேரக்டர்ஸ்ல? கௌரவ் திவாரின்னு ஒருத்தர் இருக்காருங்க, இருந்தாரு, இப்ப இல்ல, இறந்துட்டாரு. அவர் இறந்தது கூட ரொம்ப கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயமா தான் வந்து இருந்திருக்கு. அவரை பத்தி நிறைய படிச்சேன், அவரை பத்தி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிளஸ் அவரோட லைஃப் என்னோட லைஃபும் கொஞ்சம் ஒரு இடத்துல மேட்ச் ஆச்சு. அவரும் பைலட் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் போயிருந்தாரு. நானும் பைலட் ஆகலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் மிருகம் படத்துக்கு அப்புறம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அந்த பைலட் கோர்ஸ்க்காக போனப்ப அவர் இருந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பத்தி படிச்சு பாம்பேல ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸ் செட் பண்ணி நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அவரை பத்தி படிச்சேங்க. எஸ் அது மிருகம் படம் வரும்போது அந்த கதை வந்து வேற மாதிரி இருக்கும். உங்க உடம்பு வேற அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் இருக்கும். அந்த படம் எப்படி நீங்க உள்வாங்கினீங்க? அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா ஈரம் அப்படி வேற மாதிரி பேட்டர்ன். இந்த கதைகளை எப்படி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கு அப்புறம் தான் இந்த சப்தம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. ஏன் பார்த்து காலை வச்சுட்டு இருக்கீங்க? ஏன், என்ன விஷயம்? இல்லைங்க, இப்போ கமர்ஷியல் சினிமான்றது ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் ஒரு ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் சினிமா தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு நினைப்பேன். பிகாஸ் அதுதான் போட்ட காசுக்கு ஒரு வசூல் வரும். புதுசா ஒரு விஷயம் யோசிக்கும் போதோ இல்ல புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை நம்பி வர சில ப்ரொடியூசர்ஸ் வர்றது கஷ்டம். அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று அமையணும். ஒரு படம் வந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில யாரும் ஒரு ஆள் நினைச்சா நல்லா எடுத்துட முடியாதுங்க. ஒரு நல்ல கேமராமேன் வேணும், ஒரு நல்ல ஆர்ட் டைரக்டர் வேணும், எடிட்டர் வேணும், மியூசிக் டைரக்டர் வேணும். எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு படம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டேலண்டடா இந்த படத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல படமா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெதுவா பண்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். எல்லாமே அமையறது கஷ்டம். ஸோ அமையும் போது பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஏன் அவசரம், மெதுவாகவே பண்ணலாமே, யாரும் கத்தி கழுத்துல வச்சுட்டு படத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் இல்லைல்ல. நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம பண்ற படங்கள் கொஞ்சம் கவனமா சிறப்பா பண்ணலான்ற ஒரு சின்ன ஆர்வம், அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு பின்னாடி. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கதை நல்லா சூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கி மேம் வந்துட்டாங்க. உங்க கூட சேர்ந்து கதையை சூஸ் பண்றதுல அவங்களும் ஆர்வம் காட்டுறாங்களா, இல்ல என்னுடைய லைன் வேற உன்னோட லைன் வேறன்னு இருக்காங்களா? இல்லைங்க, அது ரெண்டு பேரும் பர்சனாலிட்டியே ரொம்ப டிஃப்ரெண்ட். அவங்க சூஸ் பண்ற ஒரு கதைகளா இருக்கட்டும், நான் சூஸ் பண்ற கதைகளா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு என்ன மாதிரி கதைகள் பிடிக்கும் அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களும் யோசிப்பாங்க நான் படம் செலக்ட் பண்ணும்போது. அது நீங்க நினைச்ச அதே படங்கள் வந்து இங்க படங்கள் வந்து நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நடிக்காத சமயத்துல நீங்க ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி அர்ஜுன் சார் மாதிரி டைரக்ஷன் துறையில ஈடுபடலாம் இல்லையா? யார் சார்? அர்ஜுன் சார் வந்து அப்படிதான் பண்ணார். சேவகன், பிரதாப்ல. நான் டைரக்ஷன் பண்றது கேக்குறீங்களா? இல்ல இல்ல, கமர்ஷியல் படமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நீங்க டைரக்ஷன்ல. அதாவது டைரக்ஷன்ன்றது அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் என்னால எடுத்துக்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பண்ணணும்னு இருக்கு. ஆனா டைரக்ஷன் பண்ணா திருப்பியும் நடிக்க முடியாது. அது டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணணும். இங்கேயே வண்டியை ஓட்டிக்கலாமே. இல்ல நீங்க ஹீரோவை நடிச்சு டைரக்ஷன் பண்ணலாமே. இல்லைங்க, என்னால அது அந்த மாதிரி என்னால மல்டி டாஸ்கிங் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த சப்தம் பற்றின ஒரு கேள்வி. அதாவது ஜென்ரலான படங்கள் நடிக்கும்போது நார்மலாக நடிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஹாரர் ஃபில்ம் நடிக்கும்போது இமேஜினேஷன்ல வந்து நடிக்கணும். ஸோ ஒரு பேய் இல்லை ஆனால் இருக்க மாதிரி நினச்சி நடிக்கணும். அது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த படம் எடுக்கும்போது ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் நடந்துச்சா? ஏன்னா பழைய பேய் படங்கள் சொல்லுவாங்க ஷூட்டிங் அப்போ இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்படுச்சு அப்படிவாங்க. உங்களுக்கு ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் இருந்துச்சா? அண்ட் இமேஜினேஷன் அடிக்கும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.
எங்களுக்கு இன்டர்வியூஸ் நடக்கும்போது கூட சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது அமானுஷமா இல்ல வந்து மேட்டர் ஆஃப் ஃபேக்டா நடக்குதான்னு சொல்லி தெரியல. நேற்று ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கும்போது மேல வந்துட்டு இந்த மாதிரி இதே மாதிரி தான் ரவுண்டா ஒரு லைட் வச்சிருந்தாங்க. இன்டர்வியூ போயிட்டு இருந்தது. பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கிளங் 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 ஆடிக்கிட்டு இருக்கு. அது தெரியல. டைரக்டர், நான், லைலா மேம் எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏசி ஏதாவது பட்டு அந்த மாதிரி ஆகுதான்னு பார்த்தா சுத்தி ஏசியே இல்லை, காத்தே வரல. ஸோ ஓகே, சாரி, டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்துச்சுங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஈஸியா எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சார் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற அவங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ மேபி அதுவா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், வி டோன்ட் நோ. இன்னொரு क्वेश्चन கேட்டீங்க. அதாவது ஜெனரலான கதைகள் ஈஸியா நடிச்சு போயிடலாம், பட் இந்த மாதிரி இல்லாத எனக்கு ஆமா ஒரு படமும் ஒரு மாதிரிங்க. இப்போ ஹாரர் த்ரில்லர் அப்படின்னோடனே அது நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டுலாம் இல்லை. அது சப்ஜெக்டை பொறுத்து, இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையிலும் எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆஸ் அன் ஆக்டர் இல்லை. பிகாஸ் ஐ ட்ரஸ்டட் கம்ப்ளீட்லி இந்த டைரக்டருங்க. அந்த டைரக்டர் வந்துட்டு ரொம்ப தெளிவா, ரொம்ப கிளியரா அவர் என்ன பண்றாரு, அவர் கண்டிப்பா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். செட்டுக்கு போயிட்டு நம்மளோட சின்ன பங்களிப்பு இருக்குமே தவிர ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இந்த படத்துக்கு வரல. ஸோ பேய் இருக்கு இல்ல அப்படின்னு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களோ உங்களை சார்ந்தவங்களோ ஏதாவது பேய் விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைஃப்ல கனெக்ட் ஆன விஷயங்கள் இருக்கா? அதாங்க, அதாவது ஈரம் பண்ணிட்டு இருக்க டைம்ல எனக்கு பேய் மேல நம்பிக்கை இல்லை. பட் இந்த படம், அந்த ரூபன் வைத்தியலிங்கம் என்னோட கேரக்டர் பேர் படத்துல, இந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ரிசர்ச் மெட்டீரியல் படிக்கும் போது அவங்க பண்ண வீடியோஸ், அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ரியல் வீடியோஸ் பார்க்கும்போது மேபி இருக்கலாம் போல இருக்கு. கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ம நம்பும் போது கண்ணுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை. அது 100% நம்புறேன்னா இல்ல, சின்ன ஒரு நம்பிக்கை வந்தது. ஹாய் சார். சார் இங்க சார் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரா இருக்கும் அப்படின்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ ஷூட் பண்ணும்போதும் சரி, ஆஃப்டர் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் சரி, நீங்க எப்படி மென்டல் ஹெல்த்? சரி, அது ரியல் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்ங்க. நான் வந்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் நடிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு 100% நீங்க சொன்னது கரெக்ட். அவங்களுக்கு அந்த எனர்ஜி வரும்போது, அதை அவங்க சென்ஸ் பண்ணும்போது மென்டலி தே ஹேவ் டு பி ஸ்ட்ராங். ரொம்ப தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி they will be succumb to that whole process. ஸோ எனக்கு அந்த ஒரு இது இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த தைரியத்தில் அப்படியே ஷூட் பண்ணிட்டேன். சொல்லுங்க சார். மரகத நாணயம் எப்படி இருந்து போதா? எப்போ வரப்போதா? நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோங்க. அதே டீம், அதே செட் ஆஃப் ஆக்டர்ஸ். ஐ திங்க் ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு. நீங்க எல்லாம் எப்படி வந்து ஆர்வமா வெயிட் பண்றீங்களோ, எனக்கும் அந்த ஆர்வம் இருக்கு ஷூட்டிங் போகணுன்ட்டு. ஒன் மோர் கொஸ்டின். அண்ட் அரவான்ல தன்ஷிகா, அப்புறம் பத்மபிரியா, அவங்க நிறைய ஹீரோயின்ஸ், நிக்கி கல்ராணி வந்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டப்சி நடிச்சிருக்காங்க, குண்டல கோதரி. ஸோ முன்னாடி உங்க படங்கள்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து ஹீரோயின் நடிக்க நடிக்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் நிக்கிட்ட ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா நடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா, இல்ல ஓகேட்டாங்களா? இருக்கும், அது ஏன் இல்லாம இருக்கும். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா, ஒருவேளை சில ஸ்கிரிப்ட்ல இன்டிமேட் சீன்ஸ் இருக்கும்போது யார் பெர்மிஷனும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கதை நல்லா இருந்தா போய் பண்ணிடுவோம். இப்ப பொண்டாட்டி கிட்ட கண்டிப்பா கேட்டாகணும், அம்மா இந்த மாதிரி இருக்கு ஓகேவா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல தப்பு இல்லையே. பட் நிக்கி கூட அவங்களும் சினிமா துறையில இருக்கிறதுனால ப்ரொஃபஷனலா இந்த கதைக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒத்துப்பாங்க கண்டிப்பா. பட் தேவைப்படலன்னும் போது பிச்சு போடுவாங்க. இன்னைக்கு இருக்க தமிழ் ஆக்டர்ல ஒரு ஆக்டருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா, கதைக்கு அந்த இது தேவைப்பட்டா கண்டிப்பா பெர்மிஷன் உண்டு. பர்மிஷன் வாங்கிட்டு நடிச்சா சண்டை இல்லை. சரி, இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள்ல ஒருத்தருக்கு நீங்க வில்லனா நடிக்க ஆசைப்பட்டீங்கன்னா யாரு? தமிழ் ஹீரோல நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. அஜித் சார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் விஜய் அவர்களோட ஃபைனல் மூவி சொல்லிட்டாரு. பட் உங்களுக்கு இந்த ஹீரோக்கு வில்லன் நடிச்சா, ஏன்னா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்களோட வில்லன் நிறைய ஸ்மார்ட்டானவங்க வந்துட்டு இருக்காங்க ஜென்ரலா. சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு எல்லா ஹீரோஸோடையும் வில்லனா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. யாரோ ஒருத்தர் எல்லா வில்லனோடையும் ஹீரோவா நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அது வந்து கதை தான் டிசைட் பண்ணுவாங்க. கதை தான் ஹீரோ ஃபர்ஸ்ட். அந்த கதையில வந்துட்டு நம்மளோட அந்த ஒரு ரோல் என்னவான்னு பார்த்து தான் டிசைட் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அஜித் சாரோட கண்டிப்பா நடிக்கணும்னு இருக்கு, விஜய் சாரோட நடிக்கணும்னு இருக்கு. பட் கதை அதுல என்னோட பங்களிப்பு என்ன அப்படின்னு யோசிச்சு தான் பார்த்தா நடிப்போம். சார் டைட்டில் உங்களது ஈரம், சப்தம், மிருகம் இந்த மாதிரியான வரும்பொழுது வித்தியாசமான ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வருது உங்க படத்துக்கு டைட்டில். நீங்க ஏதாவது டைட்டில் சொல்லிருக்கீங்களா இந்த டைட்டிலை விட வேற அளவுக்கு? டைட்டில் சஜஷன்ஸ் கொடுப்பேன் நான். சஜஷன்ஸ் கண்டிப்பா எல்லாரும் டீமா வந்து பேசுறது உண்டு.
பட் முக்காவாசி டைட்டில்ஸ் எங்கள் டைரக்டர்ஸே வந்து நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ சஜஷன்ஸ் கேட்கறது உண்டு, டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. எண்ட் வந்து இப்போ வரைக்கும் நான் எதுவுமே நான் கொண்டு வந்த டைட்டில் வந்து படத்தில் எப்பயுமே வச்சதில்லை. பிகாஸ் அவங்களே நல்ல டைட்டில்ஸ் கொண்டு வரதுனால. தேங்க்யூ தேங்க்யூங்க.